Hey beautiful souls, welcome back to Cosmic Zaira. இன்னைக்கு நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனில் இருக்கிற சோல்ஸ்க்கான ரீடிங் உங்கள் பர்சன் என்ன பண்ணுறாங்கன்றதை நம்ம பிக்கப் ஆயில் ரீடிங் மூலயமா பார்க்கலாம். ஸோ என்ன வருதுன்றதை பார்க்கலாம். உங்களோட இன்ட்யூஷனை இந்த சஃபலிங்கோட கனெக்ட் பண்ணுங்கள். உங்கள் பர்சனை நினைங்க. டேக் அ டீப் ப்ரீத், ரிலாக்ஸ் யுவர் செல்ஃப். உங்கள் பர்சனை நினைங்க. மேபி இது உங்களுக்கான ரீடிங்காக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகே, இது பைல் 1, இது வந்து பைல் 2. நல்லா உங்கள் இன்ட்யூஷன் சொல்கிற கார்டை பிக் பண்ணுங்க. ஓகே, பைல் 1, தி மெஜிஷியன், கிங் ஆஃப் கப்ஸ், 8 ஆஃப் வாண்ட்ஸ், தென் 6 ஆஃப் கப்ஸ். ஓகே, இதுக்கு ரெசினேட் ஆகிற ஆல்ஃபாபெட்ஸ் பார்க்கலாம். ஜே, Q, N, C, L. ஓகே, ரீடிங்குள்ளே போகலாம். ஸோ கைஸ், நீங்கள் பைல் 1 சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்கள் பர்சனோட தேர் கரண்ட் எனர்ஜி இன்னும் கான்டாக்ட் என்னன்றதை பார்க்கலாம். இந்த ரீடிங் நான் என் மனசோட ஆழத்துலேருந்து ஃப்ரம் மை ஹார்ட் நான் பண்ணுறேன். ஸோ ப்ளீஸ் ஸ்டே கனெக்ட். உங்கள் பர்சனோட கரண்ட் எனர்ஜி அவங்க மனசில் என்ன ஓடிட்டுருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம டீப்பாக பார்த்துடலாம். இப்போ நோ கான்டாக்ட் இல்லை சப்ரேஷனில் நீங்கள் இருக்கிறீங்க. அவங்களுக்காக எவ்வளவோ பண்ணிட்டீங்க. இப்போ நீங்கள் டயர்டாகி இனிமேல் நான் எந்த ஆக்ஷனும் எடுக்க மாட்டேன், யூனிவர்ஸ் என்ன பண்ணுதோ பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவில் நீங்கள் வந்து உங்களோட செல்ஃபை வந்து யூனிவர்ஸ்ட்டை சரண்டர் பண்ணிட்டீங்க. ஒரு டெலிபரேட் டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறீங்க. பட் அவங்களோட வைப் என்னன்னு தெரியுமா கைஸ்? த மெஜிஷியன் அண்ட் கிங் ஆஃப் கப்ஸ். இது என்ன ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா, அவங்க வெளியில் பார்க்க ரொம்ப ஸ்ட்ராங்காக, அவங்க லைஃப்பில் பிஸியாக, எதையும் கேர் பண்ணாத மாதிரி காட்டிக்கிட்டாலும் உள்ளுக்குள்ளே செம்ம எம்டியாக ஃபீல் பண்ணிகிட்ருக்குறாங்க. தே ஆர் ஃபீலிங் வெரி எம்டி. அவங்க எமோஷன்ஸை வெளியே காட்டாமல் மனசுக்குள்ளேயே பூட்டி வச்சிருக்கிறாங்க. 8 ஆஃப் வாண்ட்ஸ் அண்ட் 6 ஆஃப் கப்ஸ் என்ன சொல்லுதுன்னா, அவங்க உங்களோட பழைய மெமரிஸை நினச்சி ரொம்ப ஏங்குறாங்க. நீங்கள் ஒன்றா இருந்த அந்த பழைய க்யூட்டான நாட்கள், உங்களோட கான்வர்சேஷன்ஸ், அவங்களோட அந்த ஜோக்ஸ் எல்லாம் அவங்களால மறக்கவே முடியல. உங்ககிட்ட பேசணும், ஒரு மெசேஜாவது அனுப்பணும்ட்டு அவங்க மனசு ரொம்ப தவிக்குது. ஸோ வாண்ட்ஸ் எனர்ஜி இருக்கிறதுனால ரொம்ப சீக்கிரமே அவங்கக்கிட்ட இருந்து ஒரு கம்யூனிகேஷன் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து அவங்கள சாய்ஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா மெஜிஷியன் இருக்கிறதுனால உங்கள் பர்சன் கொஞ்சம் மேனிப்புலேட்டிவான பர்சன். அவங்க சொன்னால் நீங்கள் கேட்டுக்குவீங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மெஜிஷியன் வந்து இப்போ கிங் ஆஃப் கப்ஸ் அந்த இமோஷன்ஸை ஹோல்ட் பண்ணி வச்சு பழைய மெமோரிஸ்க்கு அவங்க போயிட்டுருக்குறாங்க, உங்கள் கூட வாழ்ந்த அந்த நாட்கள் எல்லாம். ஏன்னா வாண்ட்ஸ் எனர்ஜி 8 ஆஃப் வாண்ட்ஸ் இருக்கிறதுனால அது சேட்டனோட எனர்ஜி. ஸ்ட்ரகிள் ஆஃப்டர் சக்ஸஸ், அதாவது சைலன்ஸ் ஆஃப்டர் ரீயூனியன்ன்றதை ரெப்ரசன்ட் பண்ணுது. ஸோ நீங்கள் அவங்கள சாய்ஸ் பண்ண வேண்டாம். அமைதியாக உட்காந்து நீங்கள் உங்களோட செல்ஃப் ஒர்த்தில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். மற்றது யூனிவர்ஸ் பார்த்துக்கும். ஜோடியாக் சைன் வந்து கேன்சர், ஸ்கார்பியோ, பைசஸ், ஜெமினை, விர்கோ ரொம்ப ரெசினேட் ஆகுது. அதே மாதிரி பர்த் டேட்ஸ் வந்து 1, 6, 8, 10, 15, 17, 19, 22, 24, 20, 6, 28 இருக்குது. அதே மாதிரி பர்த் மந்த்ன்னு பார்த்தா மேபி ஜான்வரி, ஜூன், ஆகஸ்ட் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது கைஸ். ஸோ உங்களுக்கு எவ்வளோ ரெசினேட் ஆகுதுன்றதை பார்த்துக்குங்க. பைல் 1 செலக்ட் பண்ணவங்களுக்கு திஸ் இஸ் த எனர்ஜி ஐம் சேனலிங். பைல் 2 என்ன வந்திருக்குதுன்றதை பார்க்கலாம். Seven of Wands, 4 of Pentacles,
ஓகே 6 ஆஃப் வாண்ட்ஸ், தென் 9 ஆஃப் கப்ஸ். ஆல்ஃபாபெட்ஸ் பார்த்துடலாம். ஓகே, V and Q. Sorry guys. Okay, oh, yes, Q only. S and O. Then G and U. ஓகே ஓகே, இந்த ஸ்ப்ரெட்டை பார்க்கும்போது என்னன்னா ஒரு ஹெவியான எனர்ஜி வந்து ஃபீல் ஆகுது. உங்கள் பர்சன் வந்து ரொம்ப டிஃபென்சிவ் மூடில் இருக்கிறாங்க. 7 ஆஃப் வாண்ட்ஸ் அண்ட் 4 ஆஃப் பென்டக்கல்ஸ். உங்கள் ரிலேஷன்ஷிப் நடுவில் யாரோ தேர்ட் பார்ட்டி இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அது ரொமான்டிக்காக இருக்கலாம், இல்லை ஈகோவாக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஃபேமிலி சிச்சுவேஷனாக கூட இருக்கலாம். இதெல்லாம் உங்களுக்கு ஒரு பெரிய வாலாக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸை காமிக்குது. உங்கள் பர்சன் இப்போது அவங்களோட ஈகோவை, அவங்களோட சிச்சுவேஷனை ரொம்ப ஸ்ட்ராங்காக ஹோல்ட் பேக் பண்ணி வச்சிட்ருக்குறாங்க. ஏன்னா 4 ஆஃப் பென்டக்கல்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த பர்சன் வந்து அந்த பென்டக்கல்ஸ் ஹோல்ட் பண்ண மாதிரி உங்கள் பர்சன் வந்து அந்த ஈகோவையும் அந்த எமோஷன்ஸையும் அப்படி ஹோல்ட் பண்ணி வச்சுருக்குறாங்க. வெளியில் பார்க்க ரொம்ப பிடிவாதக்காரங்க மாதிரி தெரிஞ்சாலும் அவங்க மனசுக்குள்ள ஒரு பெரிய போராட்டம் நடந்துட்டுருக்குது. பட் ஒரு பியூட்டி என்னென்னா 6 ஆஃப் வாண்ட்ஸ் அண்ட் 9 ஆஃப் கப்ஸ். அவங்க இப்போ ஒரு யுரேக்கா மூமெண்ட்க்கு வராங்க. அவங்களோட தப்பை அவங்க ரியலைஸ் பண்ணுறாங்க. என் லைஃபோட உண்மையான சந்தோஷம், விஷ் ஃபுல்ஃபில்மெண்ட் நீங்கள் தான்றதை அவங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிட்ருக்குது. அவங்களோட ஆழமான மனசில் அவங்களுக்கு தெரியுது அவங்க உங்ககிட்ட பண்ணது தப்பு, அவங்க தப்பான டிசிஷன் எடுத்து மூவ் ஆகிருக்கிறாங்கன்னு. ஸோ உங்களோட மெமரிஸ் எல்லாம் அவங்கள ரொம்ப ட்ரிகர் பண்ணுறதுனால உங்களை விட்டுட்டு அவங்களால வேறு எங்கேயும் போக முடியல. என்ன தான் தேர்ட் பார்ட்டி கூட இருந்தாலும் அந்த சடனாக உங்களோட தாட்ஸ் வந்துடுது. இந்த நோ கான்டாக்ட் அவங்களுக்கு உங்கள் அருமையை வந்து புரிய வச்சிருக்குது. இந்த ஈகோ சண்டையில் ஜெயிச்சு உங்ககிட்ட ஓடி வந்து அவங்களோட லவ்வை சொல்லணும்னு அவங்க எதிர்பார்த்துட்ருக்குறாங்க. ஒரு மாசான விக்டரி எனர்ஜியோடு அவங்க வெயிட் பண்ணிகிட்ருக்குறாங்கன்றது இந்த 6 ஆஃப் வாண்ட்ஸ் ரெப்ரசன்ட் பண்ணுது. 9 ஆஃப் கப்ஸ் வந்து நீங்கள் தான் அவங்களோட விஷ் ஃபுல்ஃபில்மெண்ட், உங்கள் கூட வந்து ஒரு கம்ப்ளீட்டான லைஃப்பை வாழணும்னு சொல்லிட்டு அவங்க ஆசைப்பட்டுட்ருக்குறாங்கன்றத இந்த ஸ்ப்ரெட் சொல்லுது. ஸோ ஓவரால் ஸ்ப்ரெட் பார்த்தா தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷனில் கிளாஸஸ் நடந்துகிட்ருக்குது. இமோஷன்ஸ் அவங்க ஃபுல்லாக ஹோல்டு பண்ணிகிட்ருக்குறாங்க. உங்களோட இமோஷன்ஸ், உங்களோட தாட்ஸை உங்களை வந்து அவங்களால வெளியில் விட முடியல. கொஞ்சம் கஞ்சமான பர்சனாக இருக்கலாம். நீங்கள் எவ்வளோ கொடுக்குறீங்க என்னன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு தான் அவங்களோட எமோஷன்ஸ் ஆகட்டும், லவ் ஆகட்டும், கேராக இருக்கட்டும், இல்லை வெளியில் செலவு பண்ணுறதாகட்டும் அதெல்லாம் பண்ணியிருக்கலாம். ஸோ இப்போ என்னென்னா தேர்ட் பார்ட்டியில் கிளாஸஸ் போயிட்டுருக்கிறதுனால உங்கள் மேலே ஒரு பொசிசிவ்னஸ் இருக்குது. ஏன்னா நீங்கள் அவங்க எல்லாத்தையும் என்னால் வாழ முடியும், நிறைய பேர் உங்களோட மைண்டை மேடப் பண்ணிவிட்டு வரும்போது வரட்டும்னு சொல்லி யூனிவர்ஸ்ட்டை உங்களை சரண்டர் பண்ணிட்டு இருக்கிறதுனால அவங்களுக்கு கொஞ்சம் பொசிசிவ்னஸ் இருக்குது. ஸோ என்னென்னா அந்த பொசிசிவ்னஸ் வந்து ஃபுல்லாக இமோஷன்ஸாக மாறி இருக்குது. அந்த 4 ஆஃப் கப்ஸ்க்கு கீழே, பென்டக்கல்ஸ்க்கு கீழே பார்த்தீங்கன்னா 9 ஆஃப் கப்ஸ் இருக்குது. அது உங்கள் மேலே வச்சுருக்க இமோஷன்ஸை தான் காமிக்குது. ஸோ வாண்ட்ஸ் எனர்ஜின்றதுனால கொஞ்சம் ஸ்பீடாக வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதனால நீங்கள் அவங்கள சாய்ஸ் பண்ண வேண்டாம். அதே மாதிரி ஜோடியாக் சைன் பார்த்துட்டோன்னா ஹாரிஸ், லியோ, சாகிட்டோரியஸ், தாரஸ், விர்கோ, கேப்ரிகான். டேட்ஸ் வந்து 4, 6, 7, 9, 13, 15, 16, 18, 22, 24, 25, 27, 31. Then month, okay, April, June, July, செப்டம்பர் ஓகேங்களா, இந்த மந்த் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ கைஸ், இது தான் உங்கள் பார்ட்னரோட கரண்ட் எனர்ஜி. இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஹைப், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒருவேளை பிடிக்காட்டி ஃபீல் ஃப்ரீ டு ஸ்கிப் த வீடியோ. எவ்வளோ ஒருவேளை ரெசினேட் ஆச்சுன்னா எவ்வளோ ரெசினேட் ஆச்சு, எந்த ஃபைல் ரெசினேட் ஆச்சுன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ரீடிங்கில் பார்க்கலாம். Until then, take care of your heart and soul. Bye.